இட் இஸ் பிரசாந்த் என் ஃப்ரெண்டு. அவர் ஆக்சுவலி என் 2 படமுமே நல்லா தான் சொல்லியிருக்காரு. விஜய் வரதராஜும் ரொம்ப பிடிக்கும், கோபி சுதாகர் அவங்களையும் எனக்கு பிடிக்கும். ஆக்சுவலி அந்த படம் வந்து என் பேரில் ரிலீஸ் ஆகலை. அது எனக்கும் ப்ரொடியூசருக்கு ஒரு சின்ன பஞ்சாயத்து. சக இன்ஜினியர் சம்பாதிக்கிறது நான் ஜாஸ்தியாகவே ஏர்ன் பண்ணேன். ஜாலியாக இருந்தது. கார்லாம் வாங்கினேன். டான்பாஸ்கோல்லாம் படிப்பாளியில் கிடையாதுடா அங்கே. அது பாய்ஸ் ஸ்கூல்ரா. நடிக்காதரா சாமி அப்படின்னு சரவணா ஸ்டோர்ஸ். இன்ஜினியரிங் படிக்க போகிறதே சினிமாவுக்கு வர்றதுக்கு தான். ஹரிஜா வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போது அவரோட சொல்லியிருக்க கொள்கையில் வந்து ஐ ஃபீல் கமல் சார் இஸ் பெட்டர். வேறு மாதிரி தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? வெயிட் பண்ண, நான் தானே டேரக்டர். 100 படத்தோட கதையை தெளிவாக விவரிக்க. ஐயோ பத்திச்சி நேயர்கள் அனைவருக்கும் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் அண்ட் குட் நைட். நமக்கு ஷோட செலிபிரிட்டி ஒருத்தர் வந்திருக்காரு. செலிபிரிட்டினா இவருக்கு பயங்கரமான ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். தமிழ் சினிமாவுக்கு வந்துட்டு கட்டி பிடிச்சா பேய் வரும்டா சாமி, என்னடா உங்களுக்கு இனிமேல் புது கான்செப்ட், சந்தோஷமா இருக்கா அப்படின்னு ஒரு கான்செப்டை கொடுத்த ஒரு உன்னதமான ஒரு மனிதர் நம்ம கூட இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் சாம் ஆண்டன். கை தட்டுங்க எல்லாரும், கை தட்டுக்கலாம். அப்புறம் சென்டிக்கலாம், நானே தட்டிக்கிறேன். ப்ரோ வெல்கம் டு ஷோ ப்ரோ. வெல்கம். பல்லப்பலாம் இருக்கீங்க. வெள்ளை சட்டை மட்டும் தான் போடல, அரசியல் மாதிரி சொல்லு, இன்னும் சொல்லு. இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் வச்சுக்கலாம் சரிங்களா? நவரசம் சரிங்களா? உங்களுக்கு 9 எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும் ஓகேங்களா? அது டேரக்டர் ஃபேஸ்லேருந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கான ஒரு ரவுண்ட். ஹீரோயின் வந்தால் கேட்டால் ஒரு நியாயம் இருக்குது. சுந்தர்சி நடிக்கிற அப்படி பேரரசுலாம் ஹீரோ நடிச்சிருக்கு தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி நீங்கள் நடிச்சிங்கன்னா என்ன ஆகுது? அதாவது நீ வேறு யாரும் ஹீரோவுக்கு பண்ண வேண்டிய கேள்வியில் ரெடி பண்ணிட்டேன். சரி டேரக்டர் வந்தோடனே சரி இவனுக்கு இதே கேட்டு வந்தானே. ஒரே டெம்ப்ளேட் தான், யார் வந்தாலும் ஒரே டெம்ப்ளேட் தான். இதை வச்சு தான் நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கோம். சரி ஓகே ஃபைன். ஃபஸ்ட்டு நவரசம். என்ன கோபம்? கோவப்படுத்துறதா கோவம் வரும் அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. கோவப்படுத்தினா தான் வருங்களான்னு சொல்லக்கூடாது. கோவம்னா உடனே கோவப்பட்டுணும் டப்புன்னு. கோவப்படுங்க பார்ப்போம். அட்டிங் மியூட் பண்ணிக்கோ. டீப் போகிற மாதிரி அதனால தான் சொன்னேன். வீரம். யாரு? வீரம் அஜித். எக்ஸ்பிரஷன் கொடுக்கணுங்க. வீரம் அஜித் தெரியும்ல எனக்கு. வீரமா? Come on you. வேற என்ன? உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயம் காதல். இல்லைடா அதுக்கு என்னடா எக்ஸ்பிரஷன்? சரி இது ஒரே ஒரு விஷயம். இவன் பண்ணுவான். இப்போ காதலுக்கு நீ பண்ண எப்படி மூஞ்சி எப்படி வச்சுக்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு காதலுக்கு என்னடா எக்ஸ்பிரஷன்? என்ன பண்ணணும்? கை திருப்பி நிற்கணும் டைட்டானிக் கப்பல், அதெல்லாம் ஒரு எக்ஸ்பிரஷன் தானே. கமான் அவ்வளோதான். பார்த்த வீடியோல அந்த எக்ஸ்பிரஷன் மாதிரியே இருக்கு. காதலுக்கு என்னடா எக்ஸ்பிரஷன்? யாரை வேணா போய் கேள்றா, என்ன ஓவரா பண்ண வேணாம். காதல் சோகம். அது ஒன்று பண்ணலாம். இன்டர்வியூ முடியும் போது வச்சுக்கிறியா? அப்படியே சோகமாக இருப்பேன். போதாது. ஓகே போதும். இவ்வளோ வருது. இதுக்கப்புறம் நான் ஹீரோ நடிப்பாளன்னு வேற கேட்குறேன். பாரு அந்த கொடுமை தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் கொடுக்க விரும்பல. பயம். பயமா இருக்குதுப்பா. இவனை பார்த்து பயமா இருக்கு. பரவாயில்ல என்ன சொல்றது, அவனை பார்த்து பயமா. இந்த இன்டர்வியூ முடியும் போது நான் எப்படி இருப்பேன்னு பயமா இருக்குது. ஓகே ஃபைன். சிரிப்பு. அது என்ன ஜாலியாக வரும். நாங்கள் படமே அப்படிதான் எடுக்கிறோம். போகும்போது போகிற போக்கில் படமே எடுக்கிற சிரிப்பு. கடைசியான ஆச்சரியம். வாவ் வாவ் பியூட்டிஃபுல். அன்சிகா மொத்தம் வாவ். அதுக்கா? ஓகே அதுக்கா? சரி ஓகே ஃபைன். வார்ம் அப் பியூட்டிஃபுல்லாக பயங்கரமாக பண்ணி முடிச்சு. மதிப்பாக ஒன்று பண்ணேன். சொல்லு. சாம் ஆண்டன் குறிப்பு வரைங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 6 வரிகளில் ஆன்சர் பண்ணணும்னா என்னென்ன பண்ணுங்க? டார்லிங் டைரக்டர். டார்லிங் தான் அறிமுகம். அதுதான் ஃபஸ்ட்டு குறிப்பு, ஃபஸ்ட்டு சொல்கிறது. ரெண்டாவது ஹியூமர் நல்லா வரும்னு சொல்கிறாங்க. நான் 2 படம் பயங்கரமாக பார்த்துருக்கேன் சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி ஹியூமர் என் ஜானர் இல்லை, அது ஒரு குறிப்பு. இன்னும் ஒரு டேரக்டராக வந்து இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் டயலாக்ஸ்.
ஸோ அதுதான் பேசிக்காக என்னை பற்றி நான் சொல்லணும். ஐ மீன் ஆன் அ ப்ரொஃபஷ்னல் நோட் அதுதான். பர்சனல் நோட் ஜாலியாக இருக்கணும். என்ன நடந்தாலும் ஜாலியாக இருக்கணும். இன்னும் ஒரு 30-35 வருஷம் இருப்போமா, அது வரைக்கும் ஜாலியாக இருந்துட்டு ஓடி போயிருக்கோம். இது படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி டார்லிங்க்கு முன்னாடி விஷயங்கள் ஏதாவது? டார்லிங்க்கு முன்னாடி என்ன, டார்லிங் ஆக்சுவலி நான் வந்து டான் பாஸ்கோவில் படித்தேன். டான் பாஸ்கோ எக்மோர். படிப்பாளி. ஆமாம். டேய், டான் பாஸ்கோலாம் படிப்பாளிலாம் கிடையாதுடா. அங்கே அது பாய்ஸ் ஸ்கூல்ரா. உலகத்துக்கே தெரியும்டா டான் பாஸ்கோ எக்மோர் பாய்ஸ் ஸ்கூல்னு. இதை விட ஒரு டீட்டெயிலிங்கான ஒரு பையனை நம்ம பார்க்கவே முடியாது. அது ஒரு பக்கா பாய்ஸ் ஸ்கூல் அது எங்கள் ஸ்கூலில். ஸோ அதுக்கப்புறம் எஸ்ஆர்எம்ல இன்ஜினியரிங் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் டெலிவிஷன் இன்ஜினியர். ஆமாம், வெரி குட்ரா. இனிமேல் இன்ஜினியரிங் படிக்க போகிறதே சினிமாவுக்கு வர்றதுக்கு தான். கரெக்டாக படிக்கும் போதே டிராஃப்டருக்கு பதிலாக கேமரா வாங்கி அதுக்கு தானே அது. ஸோ அதுக்கப்புறமா வந்து கலைஞர் டிவியில் மாலான மேரிடா ஷோ பார்த்துருக்கியா? அதில் அந்த கொடுமையெல்லாம் மக்களுக்கு நான் கொடுக்கல இன்னும். கலா மாஸ்டருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 சீசன் இருந்தேன். ஸோ அதுக்கு அது அவங்களா சொல்கிறது. அதெல்லாம் நான் எழுதலை. அது ஆமாம், நமிதா இருந்த அந்த 2 சீசன் நான் இருந்தேன். அவங்க போயிட்டாங்க, நானும் போயிட்டேன், அவ்வளோதான், அதோட முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் கேப்டன் டிவியில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்தேன். அப்புறம் ஒரு படம் பண்ணேன். ஆக்சுவலி அந்த படம் வந்து என் பேரில் ரிலீஸ் ஆகலை. ஆமாம், அது எனக்கும் ப்ரொடியூசருக்கு ஒரு சின்ன பஞ்சாயத்து. ஆமாம், ஒரு வாய்க்கா தகராறுன்னு இல்லை, க்ரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ் அப்படி வச்சுக்கலாமே, டீசெண்டாக சொல்லணும்னா. ஆனால் அங்கே சண்டைலாம் நடந்தது, பட் ஒரு க்ரியேட்டிவ் டிஃப்ரென்ஸுன்னு டிப்ளமேட்டிக்காக சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்து ஞானவேல் சார், லக்ஷ்மண் சார் இப்போ பிரின்ஸ் பிக்சர்ஸ் அவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, இப்போது கார்த்தி சார் வச்சு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காங்க, சூர்யா சார் வச்சு இது பண்ணாங்க சிங்கம் 2. அவர் கூப்பிட்டு தான் ஞானவேல் சாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். ஸோ பண்ணி வச்சுட்டு இந்த பையன் தான் எடுத்தான், இதான் சத்தியம். ஏன்னா அந்த படத்தில், அதாவது அந்த நான் சொல்கிற படத்தில் நடித்த ஒரு ஆர்டிஸ்ட் ரித்விகான் ஒரு மேடம் இருக்காங்க, அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆமாம், இவன் தான் எடுத்தா அப்படின்னு. நான்லாம் ஒரு பாயிண்டில் முடிவு பண்ணிட்டேன், சரி வேணாம், நம்ம டெலிவிஷனில் இருந்தோம், நல்லா ஆக்சுவலி காசாக நல்லா தான் வந்துட்டு இருந்தது. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்னுடைய கூட சக இன்ஜினியர் சம்பாதிக்கிறதோடு நான் ஜாஸ்தியாகவே ஏர்ன் பண்ணேன். ஜாலியாக இருந்தது, கார்லாம் வாங்கினேன். அப்போது எங்கள் வீட்லேயும் ஜாலியாக இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சரி, எவனோ ஒருத்தர் சொன்னான், டேய் படம் எடுட்டான்னு. அதனால தான் இங்கே வந்து டெலிவிஷன் போயிருந்தேன்னா இந்நேரம் நான் சிங்கப்பூரில் எங்கேயா வாழ்ந்துன்னு இருந்திருப்பேன். உங்ககிட்டலாம் மாட்டின்னு முடிச்சுட்டு இருந்திருக்க மாட்டேன். ஸோ அப்புறம் டார்லிங் நடந்தது, அது ஓடிடுச்சு. அப்புறம் அப்படியே சரி ஓகே ஜாலியாக ஒன்று பண்ணுவோமேன்னு எனக்கு இன்னொரு பேருக்கு பண்ணோம். அவ்வளோக்கு டீசெண்டாக போச்சு. அடுத்து சரி ஓகே இப்போ கொஞ்சம் சீரியஸாக ஏதாவது பண்ணுவோம்ட்டு தான் அடுத்த படம் பண்ணுறேன். ஆக்சுவலி அந்த சேஞ்ச் ஆஃப் ஜேர்னர்ன்றதுக்கு என்ன ரீசன்? 2 காமெடி படம், ஏன்னா காமெடி படம் கொடுக்குறது எல்லாருமே கஷ்டம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலி அதுதான் ஆக்சுவலி சுந்தரிசி சார் மாதிரி காமெடி அந்த படங்கள் வந்து கஷ்டம். நான் பண்ணது ரொம்ப ஸ்லாப்ஸ்டிக் தான் ஆக்சுவலி. ஆமாம், எனக்கு சுந்தர்சி சார் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், குட்ரா நீ ரொம்ப ஃபீல் பண்ணடா. இல்லை மேட்ரு என்னென்னா, சுந்தர்சி சார் மாதிரி ஒரு டைரக்டர் கிடைக்கிறது ஆக்சுவலி கஷ்டம். என்னென்னா, அவர் ரஜினி சார் வச்சு படம் பண்ணியிருக்காரு, கமல் சார் வச்சு படம் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கு வரைக்கும் அவருக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ அதை ஆக்சுவலி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ வருஷமாக அதை ஹோல்ட் பண்ணோம்ல. இப்போ ஆக்சுவலி பாதி பேர் வந்து இப்போது ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி பிக்கெஸ்ட் ஆஃப் டேரக்டர்ஸால் இப்போ ஹிட்டு கொடுக்க முடியல. ஸோ பட் சுந்தர்சி சார் வந்தார்னா ஓகே ஒன்று கொடுத்துருவார். ஆனால் எனக்கு என்னமோ அவருக்கு எனக்கு என்ன ஒரு பூர்வ ஜென்ம பந்தம்னு தெரில. அவரோட 2 படமும் என் 2 படத்தோடு ரிலீஸ் ஆச்சு. டார்லிங்கோட ஆம்பளை வந்துச்சு, எனக்கு இன்னொரு பேரு கூட முத்திர கத்திரிக்காய் வந்தது. படம் வந்துச்சா? ஆமாம், அது இது கூட அப்பா டே தம்பி உனக்கு இப்போதான் பிடிக்கும்னே அதுக்குள்ளே இப்படி பண்ண. முத்தின கத்திரிக்காய் ஆக்சுவலி அவர் டைரக்ட் பண்ணது, அவர் தான் பண்ண. ஆமாம், யாரோ பண்ணாங்க, அதனால தான் எனக்கு தெரியல.
ஆக்சுவலாக அந்த அப்டேட்டட் காமெடி ட்ரெண்டிங் காமெடி கொடுக்குறதுல ஒரு அடிச்சுக்க ஆளே கிடையாது. அதுதான். ஸோ நம்ம இப்போ இன்னொன்று என்னென்னா, நான் இன்னொரு காமெடி படம் எடுத்தேன்னு வையேன், நானே அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுவேன். ஓகே, ஏன்னா டார்லிங்கை விட எனக்கு இன்னொரு பேருக்குள்ள கொஞ்சம் ஹியூமர் எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணதில் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா எனக்கே சில இடம் போர் அடிச்சுது. பட் வேறு வழி இல்லைன்னு ரிலீஸ் பண்ணிட்டோம். திருப்பி போய் எடுக்க விட மாட்டாங்க. ஸோ இல்லை, அதெல்லாம் உண்மை, அதான் உண்மை. ஸோ அதுக்கப்புறம் சரி ஒரு ஜானர் ஷிஃப்ட் பண்ணுவோம், பண்ணிவிட்டு திருப்பி காமெடி பண்ணுவோம். ஏன்னா அது பெட்டர் நமக்கு. திருப்பி நம்ம எதுனாலும் நம்மளே எடிட்டிங்கில் பார்த்து நம்மளே சிரிச்சுட்டு இருக்க வேண்டியது தான். அப்போ ஆடியன்ஸ் தேட்டரில் போனால் பவுன்னு ஆகிடுவோம். ஓகே, முதல் கொஸ்டின் முடிஞ்சுண்ணே. இதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய பதில் சொல்லியிருக்கேன், இது போதும்னு நினைக்கிறேன். இதை வச்சு நம்ம 2 இன்டர்வியூ ஃபுட்டேஜ் ரெடி பண்ணுவோம். நம்மளோட 2வது ரவுண்டு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேண்டம் கொஸ்டின்ஸ். சரிங்களா? சில கொஸ்டின்ஸ் கேட்பேன், சாய்ஸஸ் கொடுப்பேன், அதில் நீங்கள் சூஸ் பண்ணுவோம். இதுக்கு பெனால்ட்டி எதுவும் கிடையாது, ஜாலியாக கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், உங்களோட எனக்கு இன்னொரு பேர் இருக்க படமாகட்டும், இப்போது 100 படமாகட்டும், யூடியூபர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. விஜய் வரதராஜ், இப்போது இந்த படத்தில் விஜய் ஹரிஜா நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? அவங்களோட டேலண்ட் பிடிச்சி போயா, இல்லை அந்த ஃபேம் லைட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே? ரெண்டும் தான் ஆக்சுவலி. ரெண்டும் தான்மா, அதாம்மா ஆக்சுவலி உண்மை. இப்போது அவங்க டேலண்ட் வந்து சரி ஓகே, இப்போது ஒரு எப்படி சொல்ல, ஹிட்ஸே இல்லாத ஒரு சேனலில் போய் நம்ம இப்போ வந்து ஒரு 2 பேர் எடுக்கிறோன்னு வையேன், அதை வந்து ப்ரொடியூசர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும், எனக்கு விஜய் வரதராஜும் ரொம்ப பிடிக்கும், இவங்க விஜய் ஹரிஜா 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களோட வீடியோஸ் நான் நிறையா பார்த்துருக்கேன். ரெண்டுமே தான் ஆக்சுவலி டேலண்டட். ஏன்னா இப்போ இவங்க கோபி சுதாகர் அவங்களையும் எனக்கு பிடிக்கும். ஸோ எப்படி சொல்ல, ரெண்டுமே கலந்தது தான். இட் இஸ் நாட் லைக் சும்மா நான் வெறும் டேலண்ட் பார்த்து தான் எடுத்தேன், டேலண்ட் பார்த்து நான் எடுப்பேன், அந்த ப்ரொடியூசர் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் பாயிண்ட்டு. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு டேலண்ட் ஆஸ் வெல் இது தான். ஓகே, ஆன்சர். ஓகே, 2வது கொஸ்டின் என்னன்னா, என் படத்துக்கு நீலாம் ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு உனக்கு சீன் இல்லைடா அப்படின்னு நினைக்கிற யூடியூப் ரிவ்யூவர்ஸ் இவங்க 2 பேரில் யார்? 1 இட்ஸ் பிரசாந்த் பாண்டா, 2வது ப்ளூ சட்டை மாறன் அவர்கள். இட் இஸ் பிரசாந்த் என் ஃப்ரெண்டு. அவர் ஆக்சுவலி என் 2 படமுமே நல்லா தான் சொல்லியிருக்காரு. அப்போ அதனால நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? ஆக்சுவலி அது அவங்க இஷ்டம். இப்போ நம்ம இப்போ இன்டர்வியூ பண்ணுறோம், வேறு எவனையும் இப்போ இன்டர்வியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோமா? அப்படிலாம் கிடையாது, அது அவங்க இஷ்டம், அவங்க பாட்டுக்கு சொல்ல வேண்டியது தான். எனக்கு என்ன பிரச்சனை? நான் யாரையும் போய் திட்டினதும் கிடையாது. நான் தான் ஒன்றும் இல்லை, நான் ரூபன் மாதிரி இதில் உட்காந்து, அதாவது எடிட்டில் உட்காந்து கலாய்க்க வேற எவனாலையும் முடியாது. நான் பங்கப்படுத்துவோம். நாங்கள் எங்கே இப்போது 100 வந்து நடித்தவங்க எல்லாரையுமே கலாய்ப்போம். இது மூஞ்ச பார்த்தே இது இப்படியே பேசுவோம், இப்படியே பேசி என்னடா நடிக்க சொல்ல என்னமோ பண்ணி வச்சுருக்கான், டைம் இருக்காது எடுக்கும் போது. ஸோ இது மாதிரி நிறைய ஏதாவது வச்சு தேத்த வேண்டியது தான். சொல்ல ஐ டோன்ட் மைண்ட். அவங்க ரிவ்யூ பண்ணுறது அவங்க வேலை. ஆமாம் ஆமாம். 3வது கொஸ்டின், இந்த 3 ஹீரோயினில் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யார்? உங்கள் கூட ஒர்க் பண்ணவங்க. 1 நிக்கி கல்ராணி மேடம், அன்சிகா, அப்புறம் ஆனந்தி. நிக்கி. ஓகே ஃபைன். ஓகே, இன்னொரு இந்த கொஸ்டின் தான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பதறாம ஆன்சர் பண்ணுங்க. சொல்லு. உங்களை வச்சு ஒரு டைரக்டர் படம் எடுக்கிறார், நீங்களே எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹீரோ கிடைக்கல, தெரியாது, தள்ளலாம். ஹீரோ கிடைக்கல, நீங்களே படம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களை வச்சு உங்களுக்கும் நிக்கி கல்ராணி மேடமுக்கும் ஒரு லவ் ப்ரொபோசல் சீன் வருது. நிக்கி கல்ராணியை வந்து நீங்க எப்படி ப்ரொபோஸ் பண்ணீங்க? இந்த பாருமா நிக்கி கல்ராணி, பாரு, இதுக்கு மேலே போய் என்னால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு குனிஞ்சு பாடி வெயிட்லாம் இருக்கு, அப்படியே சொல்கிறேன், லவ் பண்ணுறேன், லவ் மியா நாட்டா அவ்வளோதான் சொல்லு, இப்போவே சொல்லு, இல்லைன்னா எனக்கு டைம் ஆகுது, எனக்கு இன்னும் நிறைய வேலை வேறு இருக்குது, நீ சொல்லிவிடு. ஆமாம், இவ்வளோதான். இதுக்கு மேலே போயிட்டு என்ன இப்போ நீ எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவ? சரி, அவங்கள யாரோ ஒரு பிள்ளைகிட்ட எப்படி போய் ப்ரப்போஸ் பண்ணுவேன்? வெக்கப்படக்கூடாது, தலையை கொஞ்சம். ஏன்னா டான் பாஸ்கோ கோவிட் வேற நீ நினச்சிட்டு கேள்வி கேட்க வந்திருக்கேன். சரி, இவ்வளோ பெரிய ஒரு மகத்தான ஸ்கூலு, அதை போய் என்ன உலகத்திலே அதாவது ஸ்கூலை பற்றியே தெரியாது நீ ஒருத்தன் தானே. சரி, போய் தொலை. சரி, ஓகே. 4வது கொஸ்டின், திடீர்னு உங்களுக்கு ஒரு நாள் கால் வரும், ரே சாமான்டன் ஜி, நான் அன்சிகா பேரண்ட்ஸ் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு, அன்சிகாக்கு கல்யாண வயசு தான் வந்துடுச்சு, அவருக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை பார்த்து கொடுங்க அப்படின்னு ஒரு மாப்பிள்ளை பார்க்க உங்களுக்கு பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. நாங்கள் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி ஒரு மாப்பிள்ளை பார்ப்பீங்க? இவரு மாதிரி பார்ப்பேன். நம்ம சொல்ல நானே சொல்கிறேன். சரி சொல்லு, சரி சொல்லு, சரி சொல்லு.
சிம்பு அவர்கள் மாதிரி, ம் அதர்வா அவர்கள் மாதிரி, ம் சரவணா ஸ்டோர்ஸ் அண்ணாச்சி மாதிரி. ஓ இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடுறவங்க உங்களோட. 4வது வந்து அயோப்பதி சங்கர் பிரபு மாதிரி. யார் அது? நீ தானே அது? நீ பேரை சொன்னியா என்கிட்ட? நான் வெளியே காரில் வரும்போது கை கொடுத்து. சரி இப்போ நான் என்ன இப்போ உண்மையாக ஆன்சர் சொல்லணுமா? இப்போ ரீசெண்டாக இப்போ சொல்கிறாங்க அப்படின்னா அதர்வா சொல்லிவிடுவேன். அப்படிங்களா? ஆமாம், என் படத்துக்கு ப்ரமோஷனாக இருக்கும்ல, கரெக்டு தானே? நான் என்ன நியாயம் சீரியஸாக கேமரா பற்றி என்ன சொல்லணும் சொல்லு. அதர்வாக்கும் ஹன்சிகாக்கும் நல்ல ஒரு பேரு. அதர்வா ஹன்சிகா நல்ல பேர். இப்போ ஹன்சிகா வீட்டிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா நான் வந்து அதர்வாவை தான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. என்ன அதானே? இப்போ சரவணா ஸ்டோர்ஸ் அண்ணாச்சி, அதுக்கப்புறம் சிம்பு பிரதர், இவங்களை இப்போ நான் சொல்லி இன்னும் ஆக போகிறது இல்லையா? இன்னும் ஒரு சீனும் கிடையாது அப்படிங்களா? உன் பேரை சொல்லி ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அதனால் நான் அதர்வா பேரே சொல்லிவிடுவேன். பெட்டர் இல்லை எனக்கு. அதெல்லாம் ஜி சூப்பர் ஜி இப்படி வர. ஓகே ஃபைன். இதை கேட்டுட்டாக்கா ஹன்சிகா என்ன சொல்ல போகிறாங்க, அதர்வா என்ன சொல்ல போகிறான்னு தெரில. நம்ம இங்கே பார்த்துட்டு ரெண்டாவது கொஸ்டின். அவர் மைண்ட்ல யாரோ தான் சொன்னாரு. ஆமாம், நீங்கள் உங்கள் மைண்டில் யாரை வச்சுருந்தீங்கன்னு சொன்னீங்களே. நான் அதர்வா தான் சொல்ல வந்தேன். அப்போ நம்ம சாய்ஸில் வச்சுருந்தோம். ஆமாம், சேம் இருந்திருக்கு. ரெண்டாவது கொஸ்டின், 100 படத்தோட டீம் அண்ட் க்ரூ பற்றி. 100 வந்து ப்ரொடியூசர் வந்து ஆரா சினிமாஸ்னு ஒரு கம்பெனி. அவங்க வந்து அதில் மகேஷ்ன்றவங்க ப்ரொடியூசர். ஸோ மகேஷ் அண்ட் காவ்யா. ஸோ மகேஷ் அண்ணா வந்து எஸ்ஆர்எம் சீனியர். ஸோ நாங்கள் படம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ இதான் ரைட் டைம் அப்படின்ட்டு பண்ணிட்டோம். ஸோ டெக்னீஷியன்ஸ்னால் அதே டெக்னீஷியன் தான் அவன் கிருஷ்ணா. ஆதி காலத்தில் எல்லா இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி கிருஷ்ணா வந்து ஆஸ்தான சினிமாட்டோகிராஃபர். ஏன்னா அவனுக்கு ஒரு ஆக்சுவலி ஒரு 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 சென்ஸ் இருக்குது, சினிமா சென்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அது என்னென்னா நான் வந்து எப்போவுமே 45 days 50 days தான் படம் எடுப்பேன். ஸோ அந்த ஸ்பீடுக்கு குவாலிட்டி கொடுக்கணும். அவன் ஆக்சுவலி இப்போ வேறு யாராவது ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட போனான்னா ஹி கேன் கிவ் மச் மோர் குவாலிட்டி. பட் ஆனால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுக்கணும். ஸோ அந்த டைமில் ஹி ஷுட் கிவ் குவாலிட்டின்றப்போ அது கிருஷ்ணா, ஸோ சினிமாட்டோகிராஃபர். அடுத்து ரூபன், சொல்லவே வேணாம். ரூபன் வந்து அதாவது என்னென்னா இதெல்லாம் நீ ஏன் எடுத்தேன்னு பங்கம் பண்ணி கட் பண்ணக்கூடிய எல்லா இதுவும் அவர்கிட்ட இருக்கு. ஆமாம், மூஞ்சு லட்சமே கேட்டுருவான். மூஞ்சு லட்சமே கேட்பார் அவர். அது மாதிரி ஏதெல்லாம் அப்படின்னு. சரி ப்ரோ, ஓகே. இன்னொன்று என்னென்னா, நம்ம அந்த படம் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக எழுதி கொடுப்பாரு பேட்ச். நீ இதை எடுத்துகிட்டு வா, இதை ஆட் பண்ணலாம். டார்லிங்கில் சில விஷயங்கள், இப்போது டார்லிங்கில் ஒரு ஷார்ட் இருக்கும். என்னென்னா, ஒரு இது பின்னாடி அந்த கட்டை வேணாலும் போட்டுக்கோ, நிக்கி உட்காந்துருப்பா, பேக்ரவுண்டில் வந்து ஒரு பெயிண்டிங் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பெயிண்டிங் சும்மா வச்சுருந்தது தான். திடீர்னு அதுக்கு இங்கேருந்து நாங்கள் சும்மா ஷார்ட் எடுக்கிறப்ப இங்கேருந்து ஒரு ஃபோக்கஸ் ஷிஃப்ட் அந்த பெயிண்டிங்க்கு போவோம். இவர் என்ன சொல்லிட்டாரு, சிஜியில் சொல்லி அந்த பெயிண்டிங்கில் 2 blood ட்ராப் கொடு அப்படின்னு. சும்மா எடுத்தது தான், சிஜியில் மாற்றினது தான். அது ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் ரூபனோட பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ ரூபன், அதுக்கடுத்து என் ஆர்ட் டைரக்டர் உமேஷ். அவர் இந்த படத்தில் ஆக்சுவலி ஒரு கண்ட்ரோல் ரூம் ஒன்று போட்டிருப்பார், சூப்பராக பண்ணியிருந்தார். ஸோ 2 படமாக அவர் தான். அப்புறம் திலீப் சொல்லவே வேணாம். அவர் வந்து ப்ரோ வேறு லெவல். எனக்கு வந்து ஒரு ஃபைட்டை 2 நாளில் எடுத்து கொடுத்தாரு. 2 நாளில் வந்து ஒரு ட்ரெயின் ஃபைட் ஒன்று இருக்குது. இதில் அந்த ஃபைட்டை ஆக்சுவலி நீங்கள் 6 நாள் 7 நாள் எடுக்கணும். 2 நாள் தான். எனக்கு டைம் இதுதான், பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின், ஹீரோ வேறு ஒரு படம் போக வேண்டியிருந்தது. ஸோ அது 2 நாளில் எடுத்து கொடுத்தாரு. ஸோ என் டீம் அதுதான் பேசிக்காக. ஸோ மெயினாக வந்து அதுக்கப்புறம் என்னோடய மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ். ஏன் அவரை லாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, அவரோட ஒர்க்கு இந்த படத்தில் வந்து வேறு லெவலில் இருக்கும். எனக்கு ஏடி ராசாத்தின்னு ஒரு சாங் ஒன்று கொடுத்துருக்காரு, பிரிஸ்டா மனுஷன், செம்மையாக இருக்குது. ஸோ அப்புறம் பேக்ரவுண்டு ஒர்க் போயிட்டுருக்கு, அதுவுமே அந்த ஆள் சூப்பராக பண்ணிட்டாரு. ஸோ பேசிக்காக இதுதான் என்னோடய கோர் டீமு. அதர்வா சார் என்ன சொல்ல, இந்த படம் இப்போ எப்படி சொல்ல, கிக் ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணமே அதர்வா தான். ஏன்னா இப்போ நானும் ப்ரொடியூசர் இருக்கலாம், பட் ஒரு ஹீரோ கண்டிப்பாக இதை ஒத்துக்கணும்.
அவர்கிட்ட போய் கதை சொன்ன உடனே ஓகே, அப்படியே ஒரு ஷூட்டிங் போயிட்டோம். டெடிக்கேஷன், அந்த அவர் மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் பர்சன் நான் பார்த்ததில்ல. ஃபைட்டுக்கு வந்து அவ்வளோ மெனக்கெடுவார், ஆக்ஷன் சீக்வன்ஸ். ஸோ வெரி நைஸ் பர்சன், வெரி குட் ஃப்ரெண்ட் அதர்வா. அது மாதிரி வெரி குட் ஃப்ரெண்ட். மேடம் ஹன்சிகா எப்படி சொல்ல, எங்கள் கூட வந்து ஒரு 8 to 10 days தான் ஒர்க் பண்ணாங்க. அவ்வளோதான் படத்தில் போர்ஷன், அவ்வளோதான். வெரி டெடிக்கேட்டட். இப்போ காலையில் 7 மணி இல்லை 7:30 ஷார்ட்டுன்னா 7 மணிக்கு ஸ்பாட்டில் வித் மேக்கப்போட இருப்பாங்க. நிஜமான ஆமாம். இது வரைக்கும் எந்த ஆக்சுவலி சொல்கிறேனே, எனக்கு தெரியாது அவங்கள பற்றி. நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். 7:30 மணிக்கு ஷார்ட்டு அப்படின்னா 7 மணிக்கு அங்கே இருப்பாங்க மேக்கப்போட. ஸோ தட் இஸ் ஹன்சிகா. ரொம்ப அழகாக நடிப்பாங்க, அதெல்லாம் ஓகே. வேற யோகி பாபு பற்றி நான் என்ன சொல்கிறது, அவர் ப்ரோ, அவர்லாம் வந்தார், நடிச்சு கொடுத்தாரு, ஸ்மாஷ் பண்ணார். ஹல்க், அதாவது நம்ம ஒரு பாயிண்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்போம்ல. ஏன்னா அந்த படத்தில் காமெடியே இல்லை. ஒரு இடத்துல அப்படி வந்தோடனே நின்னார், தலை ஹல்க் ஸ்மாஷ் அப்படின்னு இறங்கி பட்டுன்னு அடிச்சுட்டு போயிட்டாரு. ஸோ அப்புறம் விஜய் ஹரிஜா, விஜய் வந்து அதுராக் ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காங்க. ஹரிஜா வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல். ஆக்சுவலி ஹரிஜாக்கு இது கெரியரில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோலாக இருக்கும். விஜய்க்குமே படத்தோட ஃபஸ்ட்டு ஷார்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேமே விஜய்க்கு தான் வச்சுருப்போம். அப்போ பார்த்துக்கோங்க. அடுத்த படத்தில் நம்மளால நடிக்கலாம் நடிக்கிறா. இன்டர்வியூலாம் எடுத்திருக்கீங்க, சரி ஓகேண்ணா ஃபைன். அடுத்து நமக்கு ஒரு ரவுண்ட் இருக்குது. ரவுண்டு பேர் என்னன்னா தருமி ரவுண்ட். தருமி பார்த்துருப்பீங்களா, சொல்ல ஆன்சர் சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ரவுண்டு. நான் ஒரு வார்த்தைகள் சொல்லுவேன், நம்ம தமிழ் சினிமா செலிபிரிட்டிஸோட பேர் மட்டும் நீங்கள் அதுக்கு ஈக்குவலாக இருக்க பேர் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், ஓகேங்களா? 1 நடிப்பு இருக்கு, டக்குன்னு கமல் சார். நடிகாதரா சாமி அப்படின்னு சரவணா ஸ்டோர்ஸ். அவர் நடிக்கலாம்னு ஆசை வச்சிருந்திருக்காரு, இவருக்கு அப்ரோச் பண்ணியிருப்பாரு. வேணாம், அவர் பெரிய பிஸ்னஸ்மேன், வேண்டாம். அந்த டைமில் 2 கடையை கட்டி விடுங்க சார். ஆமாம், கடையை கட்டலாம், பெஸ்ட்டு. இல்லை உண்மையிலே வெரி நைஸ் ஜென்டில்மேன். இது வேணாம். ஹன்சிகா மேடம் சொல்லியிருக்காங்களா? இது நான் கேட்டதில்லை. எங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், அதையே நான் ஸ்பாயில் பண்ணிக்கணும். ஓகே சார், ஓகே. காமெடி யோகி பாபு. ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் முன்னாடிலாம் சந்தானம். சூப்பர். அழகு இருக்கு இங்கே இதில் பாலிவுட் பேர் வர போல இருக்காங்க உடனே. இல்லை தமிழில் தானே. எனக்கு இவங்க ரொம்ப பிடிக்கும், நிவேதா பெத்ராஜ் ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த 3 ஏரியா உங்களுக்கு சரி, நான் எதுவும் கேட்கல. நீ கேட்ட நான் சடன் பதில் சொல்லணும். உனக்கு பதில் வேணுமா இல்லை டிப்ளமேட்டிக்காக ஆன்சர் வேணுமா சொல்லு, நான் இப்போ சொல்கிறேன். இல்லை எல்லாருமே அழகுதா, இப்போ என் படத்தில் நடித்தவங்க எல்லாருமே அழகுதா, என்ன அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படின்னு. ரொமான்சிக் ஆக்சுவலி தளபதி அவர் மாதிரி பண்ணவே முடியாது, சான்ஸே கிடையாது. நீ அந்த ரோஸ் மில்க் சீனை ஒருத்தனை பண்ண சொல்ல, பண்ணவே முடியாது. தளபதி தான். ஓகே. லிப்லாக் அதர்வா. போதை கோதை அதில் அவருக்கு ஐஸ்வர்யா ஒரு லிப்லாக் இருக்கும், பின்னி டாப்பில் மனுஷன். ட்ரைனிங் அண்ணன்ட்ட தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க. கேவலமா இருக்கும். நான் என்கிட்ட ட்ரைனிங் எடுத்து இல்ல நீங்க சொல்லி காட்டுங்க அப்படின்னு. ஏன்னா நீங்க வந்து ஆடியன்ஸ் என்ன நினைப்பா, இதை பார்க்குறவன் பாய் ஸ்கூல்ல படிச்சிருக்கான், அதோட ட்ரைனிங் என்ன, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. வேற சொல்லுதல் அடுத்து வேற வந்து ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு பார்த்துங்க. ஆஸ்காருக்கு இது எனக்கு உரியடி அந்த டைரக்டரு, அப்புறம் மாநகரம் டைரக்டரு, அப்புறம் விட்டு செல்ஃப் எடுக்காது ஆஸ்கார். எனக்கு இவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு உரியடி டைரக்டரு, மாநகரம், இவங்க 2 பேரோட ஒர்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஐயோ ஆமாம்மா, இவங்க 2 பேர் தான். கிசுக்கு தலைவன் சிம்பு. வாரத்துக்கு ஒன்று வரல. சரி, நான் ஆக்சுவலி ரொம்ப பெரிய ஃபேன். நான் ஆக்சுவலி இந்த இப்போ எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அண்ட் டார்லிங்க்கு அப்புறமா
டார்லிங் எனக்குன்னு ஒரு பேருக்கு அப்புறமா எனக்கு உண்மையை சொல்கிறேன், நான் பொய்லா சொல்ல, ரொம்ப ஜெனுவனாக ஒரு கேரக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டுன்னா அது சிம்பு தான். எனக்கு தெரியும், எனக்கு சிம்பு தெரியும். கூப்பிட்டு நேரில் வச்சு பேசணும், அவர் வீட்டில் தான் பேசணும். எனக்கு இன்னொரு பேர் இருக்கல்ல மைனஸும், எனக்கு இன்னொரு பேர் இருக்க ப்ளஸ்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 2 hours பேசிகிட்டு இருந்தோம். அப்ரிஷியேட் பண்ணாப்புல. ஸோ அவரை பற்றி நீங்கள் வெளியில் என்ன கேள்விப்பட்டீங்களோ தெரியாது. இது வெரி நைஸ் பர்சன் ஆக்சுவலி, ரொம்ப வெரி டேலண்டட் அண்ட் வெரி நைஸ் பர்சன். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி நான் படம் பண்ண வேண்டியது, நானும் சிம்பு பண்ண வேண்டியது. அது பேசி டேக் ஆஃப் ஆகலை. அப்போது AAA போயின்னு இருந்தது. ஸோ அது டேக் ஆஃப் ஆகலை. பட் எனி டே சிம்பு வச்சு ஒரு படம் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். காப்பி அடிப்பதற்கு என் பேரை வச்சுக்கலாம், சாம். சேஃபாக போய்க்கிறாரு. இல்லை அது சேஃப் இல்லை. ஏன்னா இப்போ நீ எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, எங்கேருந்து திருட்டுன்னு சொல்ல வைக்கலாம். சொல்லு. இப்போ இத்தனை பேர் இருக்கீங்களா, எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, நான் எங்கேருந்து சுட்டான்னு மட்டும் இல்லை, நீ சொல்லு எங்கேருந்து திருட்டுன்னு சொல்லு. ஏய் இல்லை நான் உண்மையை சொல்கிறேன், சொல்லு. ஏன்னா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. 10 ஒரு படம் சரியா, அதில் விவேக்கோட காமெடி ஒன்று பார்த்துருக்கியா? ரத்தத்தை பார்த்தா ஆக்சுவலி ஒரு ஃபிட்ஸும் வந்துடும், அவர் கையில் இதை கொடுத்துருவாங்க. அதை பார்த்துன்னு இருக்கும்போது சரி இதை பண்ணலான்னு பண்ணது தான் கதை. இன்ஸ்பிரேஷன் காப்பி, ஏன்னா அதில் இருக்க அப்படியே இருக்கும், அந்த சீன் அப்படியே வச்சுருப்பேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, 7 ராகம் 8 ராகம்லாம் தெரியாது. இந்த படம் நான் இல்லைன்னு தான் அடித்தேன். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் டார்லிங்கில் வந்து இது இருக்குல்ல, நான் சீனாவே சொல்கிறேன், அந்த கோஸ் கோபால் வர்மா சீன் இருக்குல்ல, அது வந்து PMACன்னு ஒரு படம், எல்லாம் சுற்றி உட்காந்துருப்பாங்க கட்டம் போட்டு, அதுலேயும் இருக்கும். அது ஆனால் கோஸ் கோபால் வர்மான்றது மாற்றினது அப்படியே வைக்கல, மாற்றோம். பட் ஆனால் நீ போய் பார்த்தனா தெரியும். இல்லடா, நீ அந்த கோஸ் கோபால் வர்மா சீன் பார்த்தனா அப்படியே அடிச்சிருப்பேன். டேய் அதுதான்டா உண்மை. இப்போ அப்படி பார்த்தேன்னு எல்லா படத்துலையுமே இருக்கும், எல்லாருமே அடிக்கிறாங்க. அதுல வந்து உங்க பேரை வந்து நீங்க நான் முதல்ல வச்சுக்கிறேன். ஓகே. நான் அது கீழே வந்து என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க, அதனால நான் முதல்ல என்ன நிறுத்திக்கிட்டு அப்புறம் வச்சுக்க வேண்டியது. டேமேஜ் பண்ணிக்கிறதா உன்னை மட்டும் பண்ணிக்கிறீங்க, அதே எங்களுக்கு கேட்டு பண்ணிக்கிறீங்க. இல்லை அது என்னடா உன்னை விட்டு நீ என் பேரை சொல்கிறேன்னு அவ்வளோதான். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. டைரக்ஷனுக்கு ஐயோ நான் ஒரு பேரை சொல்லவே மாட்டேனே. எனக்கு மணி சார் பிடிக்கும், சங்கர் சார் பிடிக்கும், முருகதாஸ் சார் எவ்வளோ பிடிக்கும்னா என்னோட எல்லா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்குமே அவர் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பார். அவருக்கே தெரியுமா தெரியாது தெரியல. அப்போ இந்த படமும் 100மே அவர் தான் ரிலீஸ் பண்ணார். ஆக்சுவலாக இந்த படம் வந்து இந்த BAC சென்டர் ஆடியன்ஸ், அந்த எந்த ஆடியன்ஸ் கவர் பண்ணுறதுக்கான இந்த படம் குத்து மதிப்பாக எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணுறதுக்கு தான் எடுக்கிறோம். ABCன்னு இப்போது தெரியுமா எனக்கு, ABCன்னா என்னன்னு எனக்கு தெரில. அது ஏதோ ஒன்று தெரில. இப்போ சரி, இப்போ நான் ஏவா BSCயா சொல்லு. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு வந்து B. அதெல்லாம் கேட்கலடா, நான் A சென்டர் ஆடியன்ஸா BSCயா? ஓகேவா? ஏன் ஐ ஸ்டடிட் இன் டான் பாஸ்கோ, நான் A தானே? ஆமாம் ஆமாம். பாரு நான் வந்து நான் சிட்டிலே வளர்ந்த பையன், என் வீடு எக்மோரில் இருக்குது, நான் A தானே? இல்லை நீ படைப்புகளை சொல்கிறேன், படைப்புகள் நீ அதெல்லாம் விடு. ஆடியன்ஸா நான் யார்? ஆடியன்ஸாவா? ஓகே ஓகே. ஆடியன்ஸா மேபி தெரியல, நீங்கள் தான் சொல்லுங்கள். அதான் இப்போ உனக்கு தெரிலல நான் என்னென்ன அந்த மாதிரி குத்து மதிப்பாக எடுக்க வேண்டியது தான். அவங்களுக்கு பிடிச்சா பார்க்க போகிறாங்க, அவ்வளோதான். இப்போ பாரு, இருமுகன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த படம் வந்து A சென்டரில் தான் ஆக்சுவலி ஒர்க் ஆகிருக்கணும். படம் வந்து BNCலையும் பெரிய ஹிட் அப்படி வச்சுக்கலாமே. ஸோ எல்லா சென்டர்லேயும் போய் சேர்ந்தது. அந்த படத்தோட ஹை கான்செப்ட் படம் அது. ஒரு அந்த இந்த ட்ரக்கு அது இதுன்னு இருக்கும். ஸோ அதை போய் BNCயில் செய்கிறது இல்லை. இட்ஸ் லைக் அப்படிலாம் கிடையாது. 100ன்றது வந்து ஒரு பியூர் ஆக்சுவலி ஒரு காப் எமோஷ்னல் ஃபிலிம் தான், ரொம்ப ஹெவியான ஃபிலிம். ஸோ எல்லா இடத்தையும் சேரணும்னு நினச்சி தான் எடுக்கிறோம். ஓகே ஃபைன். ரேண்டம் கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு, தர்மி ரவுண்ட் முடிஞ்சிச்சு, பெனால்ட்டி ரவுண்ட். இதுதான் ரொம்ப முக்கியமான கட்டம். ஆக்சுவலாக ஒரு கொஸ்டின் இருக்கும், அதுக்கு உங்களால் ஆன்சர், நீங்கள் எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணுறாருடா அவர். ஆன்சர் பண்ணக்கூடாதுன்னா பெனால்ட்டி பண்ணணும். பதில் சொல்லக்கூடாது, பெனால்ட்டி தான் பண்ணணும். இதில் எந்த விஷயம் வந்து ரொம்ப மட்டமான விஷயம், வேலைக்கே ஆகாது, இதெல்லாம் எதுக்கு இதை பண்ணுறது? ஒன்று ஆன்மீக அரசியல், இன்னொன்று ஆண்டவர் அரசியல்.
இது ரெண்டுத்துல வேலைக்கே ஆகாதுன்னு சொல்கிறதா? நான் பதிலே சொல்லிடுறேன்டா. எனக்கு அதுதான், எனக்கு வந்து ஆன்மீக அரசியல் மேலே பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படிங்களா? ஆமாம்மா, வேணான்னு சொல்ல, பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு அது பிடிக்கல. எனக்கு வந்து ஐ டோன்ட் ஃபீல் கடவுளுக்கும் அரசியலுக்கும் எனக்கு தெரிஞ்ச எந்த சம்மந்தமும் இல்லை. அரசியல்ன்றது நல்லா பார்த்துக்கணும், அது வந்து யாராக இருந்தாலும் சரி. ஆண்டவர்கிட்ட இருக்குங்களா அப்போ? வச்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அவர் போகிறது போய் வந்து அவரோட ஸ்பீச் எல்லாம் கேட்கும் போது இப்போதைக்கு ஐ ஃபீல் கமல் சார் இஸ் பெட்டர். பட் ரஜினி சார் ஃபேன் தான், நான் தீவிர ஃபேனு. காலா படத்துக்கு காலைல 3:30 மணி, சாரி கபாலி படத்துக்கு 3:30 மணி ஷோக்கு டிஷர்ட்லாம் போட்டு போனேன், வீடியோ ஆதாரெல்லாம் இருக்குது, கத்தினே போனேன். அரசியல்ன்றப்போ இட் இஸ் ஆக்சுவலி வந்து நம்ம கரெக்டான ஒரு லீடரை டிசைட் பண்ணுறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ஐ ஃபீல் கமல் சார் இஸ் பெட்டர். இப்போது அவரோட சொல்லியிருக்க கொள்கையில் வந்து ஐ ஃபீல் கமல் சார் இஸ் பெட்டர். பெனால்ட்டி பண்ணுங்க. சரி, என்ன பெனால்ட்டி வச்சு? சரி, உனக்கு என்ன பதில் வேணும் இதில்? பெனால்ட்டி நான் பண்ணுமா? சரி, அப்போ அந்த கேள்வி திருப்பி கேளு, நான் தெரியலன்னு சொல்லுவேன். ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. 100 படத்தில் இதில் யார்கிட்ட ப்ரொமோஷனுக்கு போவீங்க? ஹெச் ராஜா அவர்கள், தமிழ் இசை சௌந்தரம். ஹெச் ராஜா சார். இந்த கடைசி கொஸ்டினுக்கு கண்டிப்பாக பெனால்ட்டி வைக்கிறேன் நான். இதுக்கு பெனால்ட்டி நான் வச்சு எல்லா பெனால்ட்டியும் ஒன்றா வைக்கிறேன். 100 படத்தோட கதையை தெல்ல தெளிவாக விவரிக்க யோசிக்கிறது வச்சிருவாங்க. வீட்டுக்கு போகலாம். 100 படம் கதை தானே. ஆக்சுவலி என்னென்னா, சும்மா ரோட்டில் சுற்றின்னு இருக்கான் ஒரு பையன், எல்லா படத்துலையும் வர்ற மாதிரி. அவன் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைப்பட்றான். அவன் போலீஸ் ஆஃபீஸர் லாஸ்ட்டில் ஆகுறான். ஆனால் அவனை தூக்கின்னு வந்து கண்ட்ரோல் ரூமில் போட்டுடுறானுங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு கேஸை கண்டுபிடிக்கிறான். இதுதான் கதை. ஆனால் இதுதான் கதையான்னு நீ வந்து யோசிச்சு படம் பார்த்து தான் தெரியும். இப்போ நான் உண்மையே சொல்லியிருக்கலாம், பொய் சொல்லியிருக்கலாம், என்ன வேணால் சொல்லியிருக்கலாமே. ஆமாம், நீயே டிசைட் பண்ணிக்கோ. இதுதான் உண்மை. இதுதான் யோசிக்காம மாட்டேன். ஆனால் நீங்கள் எந்த பெனால்ட்டியுமே பண்ணல, டீமுக்காக ஒரு 2 பெனால்ட்டி பண்ணிட்டு போங்க. இது சொல்ல எந்த பெனால்ட்டி மச்சான் ஃபர்ஸ்ட் கொடுப்போம்? ஆயக்கலை 610 கொடுப்போமா? ஆயக்கலை 610 எட்ரா சார்ட்ட. சரி, ஓகே. நீங்கள் அதர்வா கூடயும் அன்சிகா கூடயும் ஒரு பாஸ்ட் ஒரு 50 டேஸாக வந்து ட்ராவல் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? அவங்க ஃபேஸ் வந்து உங்களால் மறந்துருக்கவே முடியாது. மறக்கக்கூடாது, மறந்துருக்க முடியாது. மறந்துருச்சு, நான் சொல்கிறேன். மறக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அவங்க 2 பேரையும் உங்கள் நினைவில் இருக்கும்படி இதில் வரைகிறீங்க. அதர்வா அன்சிகா, உங்களுக்கு 3 minutes டைம் குடுறா. ஸ்கெட்ச் பண்ண டேபிள் ஏன்னா எந்த ஸ்கெட்ச் வேணும்? நீ தான் எடுத்து போடணும். அன்சிகாவுக்கு பிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க, அதர்வாக்கு ப்ரௌன் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. பார்த்தா நான் ஒரு பெரிய ஆர்ட் ஸ்டூடெண்ட், அப்படியே வரைஞ்சிடறேன் நான். என்ன பண்ணுவேன், நீ காலி ஆயிடுவல. தப்பான ஆளுக்கு தப்பான அன்சிகா ஃபேஸ் தானே. என்ன என்ன கவர் பண்ணிக்கிட்டோன்னே தெரியுதா இல்லையா? அண்ணா வரையாது பால் போட்டுருக்காரு. ஆமா, ஹலோ, அன்சிகா போட சொன்ன அவதார் மாதிரி இருக்குது. ஏதாவது என்னன்னா, இப்போ முடி நீளமா இருந்தா அன்சிகா இல்ல, இது அப்படி நாங்க எப்படி விட மாட்டோம். நாங்க இது Facebookல போட்டு அன்சிகாவே அதர்வா டேக் பண்ணுவோம். பை சாம் ஆண்டன் ஸ்கெட்ச் போடுங்க. என்ன வந்துச்சு பாருடே. இனிமே ஏதாவது பயப்புற டைரக்டரா கூட்டிட்டு வாங்க. நீ என்னடா அப்படி கூட்டிட்டு வர? பயப்பட மாட்டாங்க. மங்களகரமா பொட்டு வச்சிரும். இது வந்து அன்சிகா. அன்சிகாவா? ஆமாம்மா, நீ கரெக்டாக பார்த்து தெரியும் பாரு. எந்த வகையில் அன்சிக்கானு எனக்கு தெரியல. எனக்கு பாடுறா, உனக்கு நீ பார்க்குற கண்ணில் கொளறா. முடி இருக்கா, கண்ணு மூக்கெலாம் இருக்கா? இதுதான் ஒரு 5 வயசு குழந்தைகிட்ட பார்பி டால் கொடுத்தா 5 நாள் அப்படி தான் இருக்காங்க. ஆமாம், அதர்வா 6 பேக்லாம் போடுவார். ஆமாம். என்ன அன்சிகா அதர்வா ஒரே மாதிரி இருக்காங்கண்ணே. இப்போ வருவார் பாரு. அதுக்கு பேப்பர் வீக்ஸா அதுக்கு இது ஈட்டி அதர்வா. இல்லை
மீசை இருக்கா? அண்ணே பரதேசி அதர்வா வரைய சொல்லலாம் அவங்கள 100 பட அதர்வா வரைய. இப்போ பரதேசி அதர்வாமே இருக்கா உனக்கு பார்க்க? அதுவே என்னோட வெற்றிடா. அதர்வாமே இருக்குன்றதே வெற்றி. பை சாம் ஆண்டன் எழுதணும். எடுத்து போய் கொடு. எடுத்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டுவிட்ருவோம். டீசர் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு போடுறோம். இந்த ரவுண்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா த சில்லி சேலஞ்ச். மிளகா கடி மாப்பிள்ளை அப்படின்னு தமிழில் சொல்லலாம். இந்த மிளகாயை கடித்து விட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெளிவாக நீ சொன்னதுக்கு அப்புறம் கடிக்கணுமா இல்லை எப்படி என்ன? இல்லை நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் கடிச்சிட்டு நீங்கள் டயலாக் சொல்லணும். ஓகே, டயலாக் எனிதிங். ஃபைன். கடிச்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச லவ் சீக்வன்ஸ் ஏதாவது அப்படியே ஃபீலிங்கோட எக்ஸ்பிளைன் பண்ணும். நல்லா இருக்கு போலடா சாப்பிடுறாரு. என்ன சீக்வன்ஸ் சொல்லலாம்? ஐயோ கண்ணில் தண்ணிலாம் வருதுடா. இது வச்சுக்கலாமா? வீட்டுக்கு வீட்டுக்கு அவங்க 2 பேர் நடந்து போயிட்டு இருப்பாங்கல்ல. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சிம்பு, சிம்புவா? நீ தான் சிம்பு. சிம்பு, நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கீங்க. ட்ரிஷாவும் கூட நடந்து வருவாங்க. கூட தான் வர்றாங்களா? வருவாங்க. ஓகே ஃபைன். எப்படி நான் சும்மா தான் நடந்து போகணுமா இல்லை தோல் கை போட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்? அந்த சீன்லாம் உனக்கு இல்லை, வெயிட் பண்ணு. அவள் இப்போ ஒன்று தம்பின்றுவா. ஓ, என்ன தம்பின்னு வர சொல்கிறேன். தம்பின்னு சொல்லுவான். தம்பின்னு சொன்னால் எனக்கு பிடிக்காதுங்க. என்னங்க நீங்கள் வேற மாதிரி ஏதாவது சொல்லணும். ஒன்று என்ன சொல்லணும்? சரி சொல்லணும். வெயிட் பண்ணு, நான் தானே டேரக்டர். போகும்போது தம்பின்றுவா. ஐ டோன்ட் வாண்ட் டு பி யுவர் பிரதர் ஜெஸ்ஸி. தான் டயலாக். டான் பாஸ்கோ. ஓகே. என்னங்க லைட்டர் ரோல் ஆகுது. இல்லைம்மா, சைனீஸ் படம் இல்லை. சிம்பு பிரதர் பார்த்துக்கோங்க. அதாவது என்னென்னா, நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஆல்ரெடி இந்த பொண்ணை நீங்கள் பார்த்துட்டீங்க, ஓகேவா? பார்த்தாச்சு, அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் அவள் வீட்டில் அவளால் சொல்ல முடியாது. அவள் என்ன சொல்லிடுறான்னா, நான் தம்பின்னு சொல்லிடுறேன் கூட பழகிறத அப்படின்றா. ஓகே ஓகே ஓகே. இது ஒரு மாதிரி இதாக இருக்குது. பரவாயில்ல சொல்லுங்கள். ஒரு மாதிரி இருக்குன்னா இப்போ நம்ம வேற என்ன சீன் பண்ணலாம்? அந்த ட்ரெயினில் வந்து அந்த ஒரு பாட்டு சீன் வரும், அந்த மாதிரிலாம் எனக்கு சொல்ல மாட்டேங்களா? சொல்லுவேன். நீ எதை போய் முத்தம் கொடுப்ப சொல்லு. இங்கே உனக்கு ஒரு ஃபீமேல் ஆங்கர் இருந்துச்சுன்னா சொல்லலாம். அப்படி ரெக்கார்டர் பிடிக்கணும். கை எடுத்து வை. கை இப்படி எடுத்து வைடா. இதுதான் ட்ரிஷா. ஓகே, இப்போ நான் சொல்கிற டைலாகை சொல்லிட்டு முத்தம் கொடுக்கணும், சரியா? ஐ டோன்ட் வாண்ட் டு பி யுவர் பிரதர் ஜெஸ்ஸி. I don't want to be your brother Susti. சுஷ்டி இல்லம்மா, ஜெஸ்ஸி சொல்லு. I don't want to be your brother Jesse. பிறக்கும் போதே ஆடணும். அது வேறடா. பிறக்கும் போதே ஆடணும் இந்த படம் இல்லை. ஓகே, மீட்டர் கம்மி பண்ணிக்கோ. ஓகே, I don't want to be your brother Jesse. I don't want to be your brother Jesse. டக்குனு கிஸ் அடி. கேப் அடிக்குது, நான் திருப்பிக்கிறேன். கேப்பை கட்டிட்டடிமா. பழனி மட்டும் தெரிஞ்சிடும். ஃபைனல் டச்சா மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லிக்கலாம். படத்தை போய் பாருங்கள், தியேட்டரில் பாருங்கள். யூடியூப் ஐயோபதிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதானே, அதுக்கு தானே இதை கேட்டேன். அதனால அது ஏன்னா தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க அப்படி தானே. ஓகே, 100 படம் தானே, அதை பற்றி சொல்லல. சொல்லுங்கண்ணே. டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு, எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். படம் ரிலீஸ் ஆக போகுது கொஞ்ச நாளில். எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். திரு டிவி சிட்டின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ அது பெருசாக இல்லை. தமிழ் ராக்கர்ஸு அதுவும் மூட்டாங்க. சரி, வேறு எதுலேயும் பார்க்காதீங்க. ஒரு 2-3 தடவை போய் 100 பாருங்கள். பிடிக்கும். ஒரு தடவை பிடிச்சதுன்னா 2வது தடவை போங்க. பிடிக்கலன்னா அப்படியே மன்னிச்சிருங்கன்னு, சரியாக எடுக்கலன்னு. ஆல் குட். பழம் நல்லா எடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், எல்லாம் நீங்கள் சொல்கிறது தான். ஐயோ பத்திக்கிச்சு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாச்சும் பண்ணுங்க. அவனுக்காக ஏதாச்சும் பண்ணுங்க. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அடுத்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த படம் நான் ஒரு வேளை 100 நல்லா ஓடி நான் படம் எடுத்தால் இவனுக்கு ஒரு கண்டிப்பாக நான் வந்து இவருக்கு ஒரு வாய்ப்பு தரேன். அப்புறம் என்ன மில்க் ஷேக்லாம் வேணாம்.